மார்த்தா சகோதரன் பெற்றாயம் மனுக்குலம் ரட்சிக்க வந்தவரே. புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேய சிறுவர் குழாம் உயிர்த்தெழுதலை அறிவித்தவராய் குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். அவரை எதிர்கொண்டழைத்தனரே குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள் புரிய வேண்டுமென்று என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அமர்வோம். பாந்தவர்களே, இந்த பலியில் சுரேஷ் மிக்கேல் கௌசல்யா ஒப்புக்கூடிய பிறந்தநாள் திருப்பலியாக இன்று 6வது பிறந்த நாளை காணுகிற மகன் ஜோ கிறிஸ்பினை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாக கல்வி ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கச் செய்ய வெளிநாட்டில் வேலை பார்க்கும் கணவனை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடிக் கொள்வோம். மேலும் அருட்தந்தை ஜோசப் அவர்களுடைய குறிக்கோள்கள் நிறைவேற இத்திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். சூசை அந்தோணியம்மாள் ஒப்போடக்கூடிய மரித்தோர் 11வது நாள் நினைவு திருப்பலி, மரித்த அந்தோணிச்சாமி அவர்களுடைய ஆன்மரணத்தை இடைப்பாற்றியடிம்படியாகவும், மரித்த அம்மா ஏசம்மாள், சூசைமாணிக்கு கன்னிமரியாள், அம்மரி அலங்காரம், அந்தோணியம்மாள், மிக்கேல், மாசிலாமணி, திரேசம்மாள், அந்தோணி மரியாள், மிக்கேல் அந்தோணி, பாலன் அந்தோணியம்மாள், திரேசம்மாள், வியாபன், சௌரியம்மாள், மரியநாதன், சூசையம்மாள், பிலிப்பு, மிக்கேலம்மாள், ஈபி மிக்கேல், இளங்கோ, அந்தோணிராஜ், சுதீஷ், சஞ்சய் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைநிலத்தை இழைப்பாற்றி அடையும்படியாகவும் யாரும் நேதான மக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவசனம் 4 முதல் 7 முடிய. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வசனம் 4 முதல் 7 முடிய.
நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் நான் எண்ணிவிட முடியும். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கிறார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா,
இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவார்த்தைகள் 6 முதல் 11 வரை. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவார். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சாவையேற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, மாற்கு நற்செய்தியின்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் பற்றிய பகுதி. மாற்கு நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். 14வது அதிகாரம் 1 முதல் 15வது அதிகாரம் 47வது வசனம் முடிய. மாற்கு நற்செய்தி 14வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 1 முதல் 15வது அதிகாரம் 47 முடிய. மார்க்கு எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். பாஸ்கா என்னும் புளிப்பற்ற விழா நிகழ இன்னும் 2 நாட்கள் இருந்தன. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்யலாம் என வழி தேடிக் கொண்டிருந்தனர். ஆயினும் விழாவின் போது வேண்டாம், ஒருவேளை மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று நினைத்தனர். இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கே பந்தியில் அமர்ந்திருந்த போது இலாமிச்சை நறுமண தைலம் கொண்ட படிகை சிமிழுடன் பெண் ஒருவர் வந்தார். அந்த தைலம் கலப்பற்றது, விலையுயர்ந்தது. அவர் அப்படி சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து, இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவது ஏன்? இதை 300 தெனாரியத்துக்கு மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டனர். அப்பெண் மீதும் சீறி எழுந்தனர். இயேசு அவர்களிடம், அவரை விடுங்கள், ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? அவர் எனக்கு செய்தது முறையான செயலே. ஏனெனில் ஏழைகள் எப்போதும் உங்களோடு இருக்கின்றார்கள்,
நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்கப் போவதில்லை. இவர் தம்மால் இயன்றதை செய்தார். என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும். இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கோடு தலைமை குருக்களிடம் சென்றான். அவர்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர். அவனும் அவரை எப்படி காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீ பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேலையானதும் இயேசு 12 வந்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக, நானோ என்று அவரிடம் கேட்கத் தொடங்கினர். அதற்கு அவர், அவன் 12 ஒருவன், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள், ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவரிடம், எல்லாரும் ஓடி போய்விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இந்நிரவில் சேவல் 2 முறை கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். அவரோ, நான் உம்மோடு சேர்ந்து இறக்க நேரிட்ட வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று மிக அழுத்தமாக சொன்னார். அப்படியே அவர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசுவும் சீடர்களும் கெத்செமனி என்னும் பெயர் கொண்ட ஓர் இடத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் தம் சீடரிடம், நான் இறைவனிடம் வேண்டும் வரை நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் என்று கூறி பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் திகிலும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ் துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவரிடம் கூறினார். சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து, முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார். அப்பா, தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும். இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அதன் பின்பு அவர் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், சீமோனே, உறங்கிக் கொண்டாயிருக்கிறாய்? 1 மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வம் உடையதுதான், ஆனால்
உங்கள் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். அவர் மீண்டும் சென்று அதே வார்த்தையை சொல்லி இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவருடைய கண்கள் தூக்க கலக்கமாய் இருந்தன. அவருக்கு என்ன மறுமொழி கூறுவது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் 3ஆம் முறை வந்து அவர்களை நோக்கி, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படப் போகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவரான யூதாசு வந்தான். அவனோடு தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், மூப்பர் ஆகியோர் அனுப்பிய மக்கள் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்து அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தார். அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி, ரபி என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். அவர்களும் அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். அருகில் நின்று கொண்டிருந்தவர்கள் ஒருவர் தம் வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் கற்பித்து கொண்டு உங்களோடு இருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளவை நிறைவேற வேண்டும் என்றார். அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நாற்பட்டு துணியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றார். அவரை பிடித்தார்கள். ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார். அவர்கள் இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டிச் சென்றார்கள். எல்லா தலைமை குருக்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒன்று கூடினார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்தார். தலைமை குருவின் வீட்டு உள்முற்றம் வரை வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகே அவர் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக சான்று தேடினார்கள். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. பலர் அவருக்கு எதிராக பொய்ச்சான்று சொன்னார்கள். ஆனால் அச்சான்றுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருந்தன. சிலர் எழுந்து, மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலை இடித்துவிட்டு கையால் கட்டப்படாத வேறொன்றை 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவன் சொல்ல கேட்டோ என்று அவருக்கு எதிராக பொய்ச்சான்று கூறினர். அப்படியும் அவருடைய சான்று ஒத்துவரவில்லை. அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவர்களின் நடுவே நின்று, இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி ஒன்றும் கூற மாட்டாயா என்று இயேசுவை கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மறுமொழி ஒன்றும் அவர் கூறவில்லை. மீண்டும் தலைமை குரு, போற்றுதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா நீதானோ என்று அவனை கேட்டார். அதற்கு இயேசு, நானே அவர். மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள் என்றார். தலைமை குருவோ தம் அங்கியை கிழித்து கொண்டு, இன்னும் நமக்கு என் சான்றுகள் தேவையா? இவன் கடவுளை பழித்துரைத்ததை கேட்டீர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்க அவர்கள் அனைவரும் இவன் சாக வேண்டியவன் என்று தீர்மானித்தார்கள். பின்பு சிலர் அவர் மேல் துப்பவும் அவர் முகத்தை மூடி அவரை கையால் குத்தி, இறைவாக்கினனே யார் எனச் சொல் என்று கேட்கவும் தொடங்கினர். காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர். அப்பொழுது பேதுரு கீழே முற்றத்தில் இருக்க தலைமை குருவின் பணிப்பெண் ஒருவர் வந்து பேதுரு குளிர்காய்ந்து கொண்டிருக்க கண்டு அவரை கூர்ந்து நோக்கி, நீயும் இந்த நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன்தானே என்றார். அவரோ, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, புரியவும் இல்லை என்று மறுதலித்து வெளிமுற்றத்திற்கு சென்றார். அப்பொழுது சேவல் கூவிற்று. அந்த பணிப்பெண் அவரை கண்டு சூழ இருந்தவர்களிடம், இவனும் அவர்களைச் சேர்ந்தவன்தான் என்று மீண்டும் கூறத் தொடங்கினார். அவர் மீண்டும் மறுதலித்தார். சற்று நேரத்திற்கு பின் சூழ இருந்தவர்களும், உண்மையாகவே நீ அவர்களைச் சேர்ந்தவனே, ஏனெனில் நீ ஒரு கலிலேயன் என்று மீண்டும் பேதுருவிடம் கூறினார்கள். அவரோ, நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே 2ஆம் முறை சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் 2 முறை கூவும் முன், நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று இயேசு
தமக்கு கூறிய சொற்களை பேதுரு நினைவு கூர்ந்து மனமுடைந்து அழுதார். பொழுது விடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமை சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்துச் சென்று பிலாத்திடம் ஒப்புவித்தனர். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினர். மீண்டும் பிலாத்து, நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டான். இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை. ஆகவே பிலாத்து வியப்புற்றான். விழாவின் போது மக்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிலாத்து விடுதலை செய்வதுண்டு. பரபா என்னும் கைதி ஒருவன் இருந்தான். ஒரு கலகத்தில் கொலை செய்த கலகக்காரரோடு பிடிபட்ட அவன் மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாய் செய்வது போல் ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிலாத்துவை வேண்டத் தொடங்கியது. அதற்கு பிலாத்து, யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான். ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்திருந்தார்கள் என்று அவர் உணர்ந்திருந்தான். ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரபாவை அவன் விடுதலை செய்ய வேண்டும் என கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு பிலாத்து, இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். பிறகு படைவீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படைப்பிரிவினர் அனைவரையும் கூட்டினர். அவருக்கு செந்நிற ஆடையை உடுத்தினர். ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி, யூதரின் அரசை வாழ்க என்று அவரை வாழ்த்தத் தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தால் படியிட்டு அவரை வணங்கினர். அவரை ஏளனம் செய்தபின் செந்நிற ஆடையை கழற்றிவிட்டு அவருக்கு ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டிச் சென்றார்கள். அப்பொழுது அலெக்சாந்தர், ரூபு ஆகியோரின் தந்தையான சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். அவர்கள் மண்டை ஓட்டு இடம் என பொருள்படும் கொல்கொதாவுக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அங்கே அவருக்கு வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். குலுக்கல் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள். அவர் சிலுவையில் அறைந்தபோது காலை 9 மணி. அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசன் என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள். அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கள்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். இவ்வாறு கொடியருள் ஒருவராக கருதப்பட்டார் என மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று. அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, ஆகா, திருக்கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக்கொள் என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞருடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து, பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவர்கள், இஸ்ரேலின் அரசனாகிய மெசியா இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் வந்தபொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு, எலோயி எலோயி லமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ நின்றிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவரை கீழே இறக்க வருவாரா என்று பார்ப்போம் என்றார். இயேசு உரக்க கத்தி உயிர் திறந்தார்.
அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். பெண்கள் சிலரும் தொலைவில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தனர். அவர்களுள் மகதலா மரியாவும், சின்ன யாக்கோபு, யோசே ஆகியோரின் தாயாகிய மரியாவும், சலோமி என்பவரும் இருந்தனர். இயேசு கலிலேயாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தவர்கள். அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த வேறு பல பெண்களும் அங்கே இருந்தார்கள். இதற்குள் மாலை வேளையாகிவிட்டது. அன்று ஓய்வு நாளுக்கு முந்திய ஆயத்த நாளாக இருந்தபடியால் அரிமத்தாயா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் துணிவுடன் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் மதிப்புக்குரிய தலைமை சங்க உறுப்பினர். அவரும் இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். ஏற்கனவே இயேசு இறந்துவிட்டதை குறித்து பிலாத்து வியப்படைந்து நூற்றுவர் தலைவரை அழைத்து, அவன் இதற்குள் இறந்து விட்டானா என்று கேட்டான். நூற்றுவர் தலைவரிடமிருந்து கேட்டு அறிந்ததும் உடலை அவன் யோசேப்பிடம் அளித்தான். யோசேப்பு மெல்லிய துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வைத்தார். அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார். அவர் அங்கே எங்கே வைத்தனர் என்பதையும் மகதலா மரியாவும் யோசேப்பின் தாய் மரியாவும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இனிய நாளில் இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் நினைவு கூர்ந்து பயணித்து வந்திருக்கிறோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் தொடங்கிய நாள் முதலே நாம் பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை மேற்கொண்டு நம்மையே இந்த புனித வாரத்திற்குள்ளாக நுழைவதற்கான ஒரு தயாரிப்பினை ஈடுபடுத்தி வந்தோம். இந்த நாளில் இயேசு வெற்றி வீரராய் எருசலேமுக்குள் நுழைந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குருத்தோலைகளை கரங்களில் ஏந்தியவர்களாக, உன்னதங்களிலே ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடியவர்களாக நாம் இயேசுவை அழைத்து வந்திருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி பொங்குகிற வேளையில், இறைவனுடைய அன்பை நினைவு கூறுகிற வேளையில், இந்த நாள் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் நடந்து வந்தது, நம்ம நீண்ட வாசகங்கள். ஆகவே மீண்டும் ஒரு முறை நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்வோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அன்பார்ந்தவர்களே, இந்த வாழ்க்கை என்பது ஒரு பயிற்சி கூடம் என்று நாம் சொல்லலாம். இந்த பயிற்சி கூடத்திலே நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான பயிற்சி கொடுக்கப்படுகிறது. உங்கள் எல்லாருக்கும் அறிந்திருக்கக்கூடிய, தெரிந்திருக்கக்கூடிய பயிற்சிகளை அன்றி புதிய பயிற்சிகள் எதுவும் கிடையாது.
காலையில் எந்திரிச்சிடணும், சீக்கிரம் எந்திரி அப்படிங்கிறது ஒரு பயிற்சி. சீக்கிரம் எந்திரிச்சு படி அப்படின்னு சொல்கிறோம், இதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம். சீக்கிரம் நேரத்துக்கு புறப்படு, வேலைக்கு போ, இந்த வேலையை பாரு, கொஞ்சம் அர்ப்பணத்தோடு வேலையை பாரு, ஈடுபாட்டோடு வேலையை பாரு. இதுவெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு பயிற்சி அல்லது ஒரு அறிவுரை என்று வைத்துக் கொள்ளலாம். இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? யாராவது இதை படி, இதை சாப்பிடு, இப்படி போ, இப்படி வா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. ரொம்ப ரொம்ப பிள்ளைங்க ரொம்ப விவரமாக இருக்கிறாங்க. அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி அறிவுரை சொல்கிறது பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஏன் பிடிக்காது? பிடிக்காது, அவ்வளோதான். காரணமே சொல்ல தெரியாது. யாரும் நமக்கு ஒரு பயிற்சி கொடுக்க விரும்பினால் அது எல்லாருக்கும் பிடிப்பதில்லை. வீட்டில் அம்மா அப்பா இந்த பயிற்சியை எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம், ஏன் பிடிக்கலை அப்படி பார்த்தோம்னு சொன்னால், ஒழுக்கத்தை பெரும்பாலும் யாரும் விரும்புவதில்லை. ஒழுக்கத்தை யாராவது கற்றுக் கொடுத்தால் அது உங்களுக்கு பிடிப்பதில்லை. அதுதான் உலகமாக மாறி இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நான் நினைச்சா படிப்பேன், நான் நினைச்சா எந்திரிப்பேன், நான் நினைச்சா சாப்பிடுவேன், நான் நினைச்சா தூங்குவேன், எனக்கு பிடிச்சதுன்னா இதை செய்வேன், எனக்கு பிடிச்சதுன்னா இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறோம். அப்படி என்னுடைய விருப்பம் போல செயல்படுவதற்கான உரிமையும் அதற்கான சுதந்திரமும் எனக்கு உண்டு என்று சொல்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறோம். அதனால தான் நம்ம கோயிலுக்கு சீக்கிரம் வாங்க, கோயிலுக்கு வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க, பைபிள் எடுத்துட்டு வாங்க, எடுத்து வாசிங்க, திரும்ப பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. எல்லாத்துக்கும் பிடிக்காது தானே. எப்படி வீட்டில் அது பிடிக்கலையோ அதுபோல் பங்குச்சாமியை சொன்னால் உடனே பிடிச்சிடவா செய்யும்? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. பாட்டு போட்டான் இல்லையா, பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டான், பிடிக்காது அப்படி ராகமாக சொல்கிறான். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, கோயிலுக்கு வா, சீக்கிரம் வா, முன்னாடி வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட தவக்காலத்திலும் தவ முயற்சிகளை குறித்து நாம் ரொம்ப மூச்சை கொடுத்து பேச வேண்டியிருக்கு, நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய சொன்னாலும் கூட இவ்வளவு கத்துவது எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் ஒரு பயிற்சி கூடம், நாம் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு முதல் வாசகமும் இரண்டாவது வாசகமும் அதற்கான ஒரு அழைப்பினை நமக்கு தருகிறது. அன்பார்ந்தவர்களே, முதல் வாசகத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். எசாயா புத்தகம் 50வது அதிகாரம் 4 முதல் நான் வாசிக்க கேட்டோம். இந்த வாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உலகை யார் வெற்றி கொள்ள முடியும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் ஒருவர் உலகை வெற்றி கொள்ள முடியும் என்கிற ஒரு செய்தி இங்கே ஆழமாக சொல்லப்படுகிறது. இதை புரிந்து கொண்டால்தான் நாம் எதற்காக இந்த பயிற்சி பெறுகிறோம், எதற்காக இந்த பயிற்சி நம் எல்லாருக்கும் தேவை என்பதை குறித்த தெளிவு நமக்கு புலப்படுகிறது. அப்போ உலகை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும், யார் உலகை வெற்றி கொள்ள முடியும்? பல நேரங்களில் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும்? என்ன வேணும்? கொள்கைகள் எல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு கொள்கையே இல்லாத கட்சிகள் தான் நிறைய போட்டி போட தயாராக இருக்கிறார்கள். தேர்தல் வரப்போகிறது, உங்கள் வீட்டு வரப்போகிறாங்க, எல்லாரையும் சந்திக்க போகிறாங்க, பல்வேறு நிலைகளில் அவங்க சொல்ல போகிறாங்க. அம்மா தாயே உங்களுடைய பொன்னான வாக்குகளை கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே நாமளும் பல நேரங்களில் ஒரு கட்சியை சார்ந்து இருந்தோம்னு சொன்னால் ஆரத்தி எடுத்து வரவேற்று அப்படியே அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்பார்ந்தவர்களே, வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும் அப்படி என்று பார்க்கிற போது கட்சிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமே
காசு இருந்தால் போதும், வெற்றி பெற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். உலகில் தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பணம், செல்வாக்கு, வசதி, வாய்ப்புகள் இவையெல்லாம் இருந்தால் ஒருவர் வெற்றி பெற முடியும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், முதலில் யார் வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் தன்னை வெற்றி கொள்கிற ஒரு மனிதனால மட்டும்தான் இந்த உலகை வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்கிறார். தன்னை வெற்றி கொள்ளுதல், எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தன்னை வெற்றி கொள்ளுதல் என்பது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் நாம் எடுக்கக்கூடிய பயிற்சிகளில் இருந்து தான் ஆரம்பமாகிறது. பாருங்க, இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது, எசாயா புத்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் ஆவி எனக்கு அளித்துள்ளார். அவர் என்ன செய்கிறாரு? காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகிறார். கற்போர் கேட்பது போல நானும் செவி கொடுக்க செய்கிறார். இந்த ரெண்டும் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உலகை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீங்கள் உங்களை வெற்றி கொள்ள வேண்டும். உங்களை வெற்றி கொள்ளுதல் என்று சொன்னால் என்ன? நீங்கள் காலைதோறும் எழுந்திருக்கணும். காலைதோறும் ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலைதோறும் எழுந்திருத்தல் என்பது காலைதோறும் ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார் என்பதை உணர்தல் என்பது என்ன? நாம் இறைவனோடு கூடிய அந்த ஜெபத்தில் நிலைத்திருத்தல். அன்பார்ந்தவர்களே, ஒரு தனி மனித வாழ்க்கைக்கான ஒழுக்கம், தனி மனித வாழ்க்கைக்கான ஒரு கட்டுப்பாடு, உங்களுக்கான ஒரு சுய கட்டுப்பாடு, உங்களுக்கான ஒரு சுய மேலாண்மை, உங்களை நீங்கள் ஆட்சி செய்கிற ஒரு வாழ்க்கை முறை என்பது என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய குரலுக்கு செவி கொடுத்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய குரலை ஆய்ந்தறிந்து நீங்கள் உங்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் முதல் செய்தியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கற்போர் கேட்பது போல நானும் ஆண்டவர் செவி கொடுக்க செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? செவி கொடுக்க செய்தல், செவி கொடுத்தல். அன்பார்ந்தவர்களே, என்னதான் பெரியவங்க நமக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட பல நேரங்களில் நம்ம காதில் விழுகிறதே இல்லை. ஒருத்தருக்கு எதுவுமே காதில் விழலை அப்படின்னு சொன்னால், நல்ல வார்த்தை என்பது காதில் விழலைன்னு சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எந்த பயிற்சியும் பெறாத ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் மடை திறந்த வெள்ளம் போல இருப்பார். வாய்க்காலுக்கு பாய்ச்சப்பட்ட அந்த நீர் போல, வயலுக்கு போகிற நீர் போல அவருடைய வாழ்க்கையினுடைய பயணம் அமைவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் நாம் பயிற்சி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பில் நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, காலைதோறும் ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புவதை உணருங்கள். இரண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை செவி கொடுத்து கேளுங்கள் என்கிற செய்தி நமக்கு சொல்லப்பட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த இரண்டாவது வாசகத்தை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறவர், அவர் பணிந்தார், தன்னை தாழ்த்தி கொண்டார், மனுவுரு எடுத்தார், சிலுவை சாவை ஏற்கிற அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இதை பார்க்கிற போது ஒரு பயிற்சி பெறுகிற ஒரு மனிதர், நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் வாழ்வேன், இதைத்தான் செய்வேன், இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை தேர்ந்து கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற ஒரு நிலையைத்தான் இயேசுனுடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. கண்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியும் இராணுவ பயிற்சி அல்லது மிலிட்டரி ட்ரைனிங் என்பது என்ன? ஒருவர் அங்கே பயிற்சி பெறுகிறவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். என்ன ஒழுக்கம்? தினசரி அவங்க போய் சண்டை போட போறாங்களா? தினசரி எதிரி நாட்டோடு போய் சண்டை போட்டு நிற்க போறாங்களா? சண்டை இல்லை. ஆனா தினசரி அவங்க பயிற்சி செய்யணும், தினசரி பயிற்சி செய்யணும். எதற்காக? எப்போது வேண்டுமானாலும் சண்டை வரலாம், எப்போது வேணாலும் அவங்க போகணும்.
எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் தயாராக இருக்கணும். அதனால தான் அவர் கிளீன் ஷேவில் இருக்கணும், எப்போதும் தயாரிப்பில் இருக்கணும், எப்போதும் பரேடு, போட்டி, பயிற்சி இவை எல்லாவற்றிலும் ஈடுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் தினமும் பயிற்சி பெற வேண்டும். அந்த பயிற்சி தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பயிற்சி. நீங்கள் ஆண்டவர் தட்டி எழுப்புவதை உணருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நிலையில்தான் நாம் ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வை தொடர்ந்து தியானிக்கிற போது அவர் அப்படி ஒரு பயிற்சியை பெற்றுக்கொண்டார். அந்த பயிற்சியினால் தந்தையாகிய கடவுள் தனக்கு வைத்திருந்த திட்டத்தை ஆய்ந்தறிந்து எருசலேமுக்கு நுழைகிறார். இந்த பயிற்சியிலே ஆண்டவர் இயேசுவுக்கு மகிழ்ச்சி இருக்க போவதில்லை, எப்போதும் நிறைவாக இருக்க போவதில்லை. ஆனால் அவர் துன்பங்களை அனுபவிக்க போகிறார், பாடுகளை அனுபவிக்க போகிறார், அவமானத்தை சந்திக்க போகிறார். இது அவருக்கு தெரியும். தெரிந்தேதான் இந்த பயிற்சிக்குள்ளாக போகிறார், தெரிந்தேதான் இந்த துன்பத்திற்குள்ளாக போகிறார். ஆனாலும் கூட அவர் அதிலே முழுமையாக தன்னை தயாரித்து கொண்டே இருக்க போகிறார் என்கிற நிலையைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலே புரிந்து கொள்கிற போது இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிலைகளிலே தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய பெற்றோர் வழியாக, நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு பணிகள் வழியாக இறைவன் தட்டி எழுப்புவதை, நமக்கு அவர் அழைப்பு கொடுப்பதை நாம் உணர்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருடைய குரல் நம்முடைய செவிகளிலே கேட்கிறதா? சில நேரங்களில் நாம் நல்வாக்கை கேட்பதற்கு, ஆண்டவருடைய வாக்கை கேட்பதற்கு நாம் நம்முடைய செவிகளை திறந்து வைப்பதில்லை. அவ்வளவு நேரம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிற போது பரபரப்பாக வேறு யோசனைகளில் மூழ்கி விடுகிறோம். இது எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு கற்பனை கலந்த நிலையில் இருக்கிறோம். அது இங்கே மட்டுமல்ல, ஒரு நல்ல செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற போது, ஒரு தொலைக்காட்சியில் ஏதே ஒரு நல்ல செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற போதே நமக்கு அது போதும் என்று தோன்றி விடுகிறது. அதை நிறைவு வரையிலும் பார்க்க வேண்டிய என்கிற எண்ணம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே நல்வாக்கை கேட்காத ஒரு மனிதர் நல்வாக்கை இன்னொருவருக்கு எப்படி அறிவிக்க முடியும்? நல்வாக்கை அறிந்து கொள்ள முடியாத ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு எப்படி நல்வாக்கை கொடுக்க முடியும்? ஆகவேதான் நல்வாக்கை நாம் முதலில் கேட்க வேண்டும் என்கிற அழைப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த இறைவார்த்தையை நாள்தோறும் காலையில் எழுந்து ஜெபித்து கேட்டு அதன் வழியாக வாழுகிற இந்த வாழ்க்கையின் பயணம் என்பது தொடர் போராட்டம். இந்த போராட்டத்தில் நீங்கள் உங்களையே முழுக்க முழுக்க தாக்கு பிடித்து நின்றல் என்று சொல்லுவார்கள். எப்படின்னு சொன்னா, ஒரு மலையிலிருந்து ஒரு பாறை உருண்டு வருகிறது. அந்த பாறை தண்ணீர் வழியாக அப்படி உருண்டு வருகிறது. போகிற இடமெல்லாம் உருண்டு உருண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து 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 கடைசியாக ஒரு கூழாங்கல்லாக மாறுகிற வரையிலும் அது தாக்கு பிடித்து பயணித்து கொண்டே இருக்கிறது. அந்த பயணத்தை நாம் நினைத்து கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணமும் அதுபோலதான். நிறைய தொடர் போராட்டம், நிறைய சிக்கல்கள், நிறைய சவால்கள், தாக்கு பிடித்து பயணித்து கொண்டே போவது. அதாவது ஆண்டவரை பற்றி கொண்டே பயணிக்கிற இந்த பாதையில் இறுதி வரையில் நிற்பது. அதுதான் இயேசு செய்தார். அதைத்தான் நாம் இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். இந்த பயணம் என்பது, இந்த தவக்காலத்தினுடைய புனித வார பயணம் என்பது, இயேசு இவ்வளவு நாளும் அப்படியே பயணித்து பயணித்து வந்து தன்னையே கரைத்து கொண்டு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வருகிற அந்த நிலையை அடைகிறார் அல்லவா? அதனைத்தான் நாம் கொண்டாடவிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த நாளில் ஒன்று கூடி வந்திருக்கிற நாம் இந்த குருத்து ஞாயிறில் நினைத்து பார்க்க வேண்டிய காரியங்கள் 3 தான். ஒன்று, ஆண்டவர் எனக்கு காலைதோறும் என்னை தட்டி எழுப்புவதை நான் உணர வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுப்பதை என் செவி கொடுத்து நான் கேட்க வேண்டும். மூன்றாவது, ஆண்டவர் என்னை இப்படியாக பக்குவப்படுத்தி உருவாக்குவதை தாக்கு பிடித்து அவருடைய பணியிலே என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆண்டவர் இயேசு இதை செய்தார். இதை செய்ததினால்தான் இந்த புனித வாரம் நமக்கு மீட்பின் வாரமாய் அமைய போகிறது. இந்த மீட்பின் கொண்டாட்டத்திற்காக தயாரித்து பயணிக்கிற நாம் ஒவ்வொருவருமே நம்மையே அதற்குள்ளாக ஈடுபடுத்திக் கொள்வதற்காக இப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன்மை ஆசிர்வதிப்பார். ஆமேன்.
எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய இந்த பயணத்தில் ஒன்றிணைந்து வந்திருக்கிற நாம் அனைவருமே நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி தந்திட நம் அன்றாடுவோம். எங்கள் அரசராம் இயேசுவே இறைவா, உம் பணியை தொடர்ந்து ஆற்ற நீர் ஏற்படுத்திய எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் அனைவரையும் ஆசிர்வதித்து உம் மக்களுக்கு பறைசாற்ற வேண்டிய அருளையும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவம் போக்கும் பரம்பொருளே இறைவா, புனித வாரத்தை துவங்கி இருக்கும் இப்புனித நாட்களில் எங்கள் பாவங்களையும் எங்கள் பலவீனங்களையும் உமது முன் அறிக்கையிட்டு உண்மையான பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக பிறரையும் மன்னித்து வாழும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, உம் பாடுகளின் முதல் வாரத்தின் முதல் நாளாகிய இன்று நீர் உம்மையே எமக்காக உயிர் தியாகம் செய்தது போன்று நாங்களும் நீர் செய்தது போன்று இரங்கும் உள்ளத்தினராக ஏழைகளுக்கு உதவி செய்யும் தியாகம் கொண்டவர்களாக எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து வாழும் பண்புள்ளவர்களாக வாழ்ந்திட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரம் கோடி தருபவரே இறைவா, மொழி, மதம், இனம் இவற்றை முன்னிறுத்தி மக்களை ஆளும் தலைவர்களை அல்ல, மாறாக அன்பு, நீதி, சமாதானத்தின் வழி ஆட்சி புரியும் நல்ல தலைவர்களை மக்கள் மன சுதந்திரத்தோடு தேர்ந்தெடுக்க கட்டாயத்தினால் அல்ல, நல்ல தெளிவான சிந்தனையோடு தேர்ந்து தெளிந்து தங்களின் வாக்குகளை பயனுள்ள முறையில்
பயன்படுத்திட அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பால் உலகை ஆள்பவரே இறைவா, புனித வாரத்தை தொடங்கி இருக்கும் நாங்கள் இவ்வாரத்திலேயே இன்னும் அதிகமாய் உமது பாடுகளை தியானித்து நீர் தருகின்ற அருளை முழுமையாய் பெற்றுக்கொள்ள சிறப்பாக எமது சிந்தனை, மனம், உள்ளம் இவற்றை நீர் சீர்படுத்தி உமக்கு சான்று பகரக்கூடிய மக்களாய் வாழ்ந்திட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலே இறைவா, நீர் கற்பித்த அன்பு, மன்னிப்பு, இரக்கம், ஈகையின் வழி எங்களது உடன்பிறப்புகள், எங்களுக்கு எதிராக இருப்போர் அனைவரையும் இத்தவக்காலத்தில் மன்னித்து ஏற்றுக்கொள்வதின் வழியாக நல்ல கல்வனுக்கு அளித்த பரிசை நாங்களும் பெற்றுக்கொள்ள வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் செபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே, உமது திருப்பாதத்தில் நம்பிக்கையோடு வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல்களை கனிவோடு கண்ணோக்குவீராக. நீரே எங்களை ஆசிர்வதியும். இந்த நாட்களில் நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடிக் கொள்கிற காரியங்களை எங்களுக்கு நிறைவேற்றித்தார். நாங்கள் உமது மக்களாக தொடர்ந்து பயணிப்போமாக. புனித வாரத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கிற வேளையில் எங்களுடைய ஜெபங்கள், வேண்டுதல்கள் அனைத்தையும் இதாவை நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் என்னை பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் பாடுகளா நீர் எம் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணரச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநியாயமாக தீர்ப்பிடவும் திருவுளமானே. அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே வானகளில் ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
திருமுன் ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்க வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துவை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு. 25ஆம் தேதி திங்கட்கிழமை வாரத்தின் திங்கள். 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாரத்தின் செவ்வாய். 27ஆம் தேதி புதன்கிழமை வாரத்தின் புதன். 28ஆம் தேதி வியாழக்கிழமை ஆண்டோடைய இரவு விருந்து. 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆண்டுடைய பாடுகளின் வெள்ளி. 30ஆம் தேதி சனிக்கிழமை புனித இரவில் பாஸ்கா திருவிழிப்பு பெருவிழா. 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய உயிர்ப்பின் ஞாயிறு பெருவிழா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று புனித வாரத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். குருத்து ஞாயிறு திருவிழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை எருசலேம் வீதிகளில் அழைத்து வந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து இந்த பதியிலே பங்கேற்றிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த குருத்து ஞாயிறு வழிபாட்டிற்காக ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்காக தயாரிப்பு செய்து நாம் அனைவரும் சிறப்பான விதத்திலே பங்கெடுத்து ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிலைகளில் தயாரித்திருக்கக்கூடியவர்கள் அருட்சகோதரி அமலோற்பவம் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அன்பிய குடும்பங்கள் மிகச் சிறப்பாக இந்த மார்க்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய அன்பிய மக்களையும் மற்றவர்களையும் ஒன்றாக இணைத்து இந்த நாளை சிறப்பித்திருக்கக்கூடிய அருட்சகோதரி அவர்களுக்கும் அன்பிய மக்கள் அனைவருக்கும் ஆலயத்தை சுத்தம் செய்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தவாறு இது புனித வாரம். இந்த புனித வாரத்தின் இன்னும் அதிகமாக நாம் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை அறிவீர்கள். ஆகவே வழிபாட்டில் திரளாக கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். குறிப்பாக வருகின்ற வியாழக்கிழமை பெரிய விழாக்கிழமை இயேசு குருத்துவத்தையும் நற்கருணையும் ஏற்படுத்திய நாள். அந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய பணி வாழ்க்கையினால் ஆண்டவருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை அறியவிருக்கிறோம். அதே போல் வருகின்ற வெள்ளி பாடுகளின் வெள்ளி, பெரிய வெள்ளி என்று நாம் அறிவோம். ஆகவே அந்த நாளிலே சிறப்பாக பெரிய சிலுவை பாதையில் பங்கெடுக்கும்படியாக நாம் பக்தி முயற்சிகளை மேற்கொள்வோம். நமது ஆலயத்திலே வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெறும். அதிலே கலந்து கொண்டு திருச்சிலுவை பாதையிலும் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரிய வியாழக்கிழமை வழிபாட்டிற்கான தயாரிப்பினை அருட்சகோதரி அமலோற்பவம் ஏற்பாடு செய்ய கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் பெரிய வெள்ளிக்கிழமை வழிபாட்டிற்கான தயாரிப்புகள் திருச்சிலுவை வழிபாடு சிலுவை பாதையிற்கான ஏற்பாடுகளை செய்ய அருட்சகோதரி தீபா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற சனிக்கிழமை உயிர்ப்பு பெருவிழா. ஆகவே உயிர்ப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலி நடைபெறும். ஆகவே இந்த திருப்பலியை அருட்சகோதரி புஷ்பா அவர்களுடைய தலைமையில் இறைமக்கள் தயாரிப்பு செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வாரத்தில் வழிபாட்டில் பங்கெடுத்து இறை ஆசீர் பெறுவோம். வருகின்ற அதாவது இன்று மாலை 6 மணிக்கு புனித அந்தோணியார் அன்பிய கூட்டமானது திரு ஆரோக்கியம் புஷ்பமேரி அவர்களுடைய இல்லத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே மாலை 6 மணிக்கு நடைபெறுகிற இந்த அன்பிய கூட்டத்தில் அந்தோணியார் அன்பிய இறைமக்கள் தவறாது கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடிய பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். அன்னை தெரசா அன்பியத்தைச் சேர்ந்த மிக்கேல் அந்தோணியம்மாள் இவர்களுடைய குழந்தை மிஸ்டிகா ஆண்டோ, அதே போல் குழந்தை தெரசா அன்பியத்தைச் சேர்ந்த லெவி அந்தோணி, மலர் இவர்களுடைய குழந்தைகள் ஆல்ஸ்டன் சாம் சிபின். அந்தோணியார் அன்பியத்தைச் சேர்ந்த லிசா கிறிஸ்டி இவர்களுடைய குழந்தை பினோவா மேர்ஜோ. வியாகுலன் அன்பியத்தைச் சேர்ந்த வர்கீஸ் சங்கீதா அவர்களுடைய குழந்தை ஜெனட் ஆண்ட்ரீனா. இவர்களை நாம் அன்போடு வாழ்த்துவோம். கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
இன்று மாலை 7 மணிக்கு அன்னை வேளாங்கண்ணி அன்பிய கூட்டமானது திரு ரத்தினம் பிச்சம்மாள் அவர்களுடைய இல்லத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே அன்னை வேளாங்கண்ணி அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் தவறாது கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்கச் செய்த நீர் நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.